வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம், அதாவது பார்த்தீங்கன்னா மே 29 புதன்கிழமை அன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி. ரொம்ப நாட்களாக திருமணத்துக்காக வரன் தேடியும் வரன் கிடைக்காதவங்க செய்யக்கூடிய திருமண தடை நீக்கக்கூடிய ஒரு வழிபாடும், அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு பத்தி தான் பார்க்க போறோம். இது அவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு என்ன மாதிரியான பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களும் இந்த வழிபாட்டை தாராளமா மேற்கொள்ளலாம். இது ரொம்பவே ஒரு எளிமையான வழிபாடு தான். அந்த வழிபாடு என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்குனே பாத்தீங்கன்னா சில நாட்கள் உகந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்திலயுமே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வழிபாடு நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நான் நேத்தி தான் நம்ம சேனல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய முருகப்பெருமானுக்கே உரிய ஒரு வழிபாடு போட்டிருக்கேன். அதை பாருங்க, அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதுக்கான லிங்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தந்திருக்கேன். மேல இருக்க ஐ கார்ட்லயும் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். முருகனுக்கே உரிய நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம நட்சத்திர வழிபாடு அப்படின்னே இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலுமே வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் தான். அன்றைய தினம் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுமே ரொம்ப நல்லது. இது எல்லாத்த விடவும் பாத்தீங்கன்னா திதி வழிபாடு நமக்கு இன்னுமே சிறந்த பலன்களை தரும். அந்த திதி வழிபாடு பாத்தீங்கன்னா மாசத்துல 2 நாள் வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி, இன்னொன்னு வளர்பிறை சஷ்டி. நாளைய தினம் வரக்கூடியது பாத்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி. இந்த தேய்பிறை சஷ்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமானதா சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த தேய்பிறை சஷ்டில நம்ம முருகனுக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யறது மூலியமா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அது என்ன தீபம், அதை நம்ம எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத இப்ப நான் தொடர்ந்து சொல்றேன் பாருங்க. இந்த தீப வழிபாடை நீங்க செய்யறப்ப நாளைய தினம் நீங்க அசைவம் எதுவுமே கண்டிப்பா சாப்பிட்டு இருக்க கூடாது. சஷ்டி தினத்தன்னைக்கு காலையிலேயே எழுந்து சுத்தமொத்தமா குளிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வேளையில உங்க பூஜை அறையில நீங்க தீபம் ஏத்தி முருகப்பெருமான வேண்டி உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கிக்கலாம். உணவு எதுவும் எடுத்துக்காம இந்த விரதத்தை நீங்க முழுமையா இருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நாளைய தினம் நீங்க காலையிலேருந்து உணவு எதுவும் எடுத்துக்காம விரதம் இருங்க. இல்ல உங்களால அது மாதிரி இருக்க முடியாது அப்படின்றவங்க அசைவம் எதுவும் எடுத்துக்காம இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் காலையில ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்காம இருந்துக்கிட்டு மத்தியானத்துல இருந்து உணவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாயங்கால வேளையில முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு தீப வழிபாடு செய்யணும். இந்த தீபத்துக்கு 2 வாழைப்பழங்கள் மட்டும் நமக்கு கண்டிப்பா தேவை. ஒரு தட்டுல 2 வாழைப்பழத்தை நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய தட்டு பாத்தீங்கன்னா பித்தளை தட்டா எடுத்துக்கோங்க, இல்ல செம்பு தட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மண் தட்டு கூட தாராளமா எடுத்துக்கலாம். எவர் சில்வர் இல்ல பிளாஸ்டிக்கை இதுக்கு பயன்படுத்துறத கண்டிப்பா தவிர்த்தரணும். அந்த வாழைப்பழத்துக்கு நடுவுல வட்டமா கொஞ்சமா வெட்டி எடுத்துக்கோங்க. அதுல நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தணும். இந்த தீபம் ஏத்துறப்ப முருகப்பெருமானுக்கு எளிய நெய்வேத்தியமா உங்களால எதை வைக்க முடியுமோ அதை வைக்கலாம். திணை மாவோட கொஞ்சமா தேனை கலந்து உருண்டை மாதிரி பண்ணி வைக்கலாம். உங்ககிட்ட திணை மாவு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பால்ல தேன் கலந்து கூட நீங்க தாராளமா வைக்கலாம். முருகன் வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா நம்ம எப்போதுமே வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் இது எல்லாத்தையும் வச்சு அதோட சேர்த்து இந்த தீபத்தையும் நீங்க முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சு ஏத்திரணும். முருகப்பெருமான நம்ம எப்போதுமே வழிபாடு செய்யறப்ப முடிஞ்ச வரைக்கும் செவ்வரளி மலர்கள் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கே உரிய கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபாடு செஞ்சீங்கனாலே போதும், உங்களுக்கு ரொம்ப சிறந்த பலன்களை தரும். இந்த தீப வழிபாடை நீங்க தேய்பிறை சஷ்டிலேருந்து தொடங்குறது ரொம்ப நல்லது. இதை நீங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டிலையும் இதே மாதிரி ஏத்தலாம். இதை நீங்க ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய சஷ்டிலையுமே தொடர்ந்து ஏத்திக்கிட்டு வரப்ப உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். இத பாத்தீங்கன்னா குறிப்பா திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்க இந்த வழிபாடை செய்யறப்ப கண்டிப்பா அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எளிமையான வழிபாடு தான். உங்க வீட்ல இருந்தே இந்த வழிபாடை நீங்க தாராளமா செய்யலாம். ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னா இந்த தீபத்தை நீங்க ஏத்தலாம். இல்ல உங்க வீட்டுல வேற யாரும் திருமணம் ஆகாம
இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாகவும் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். எந்த ஒரு வழிபாடை நம்ம செய்கிறப்பவும் கண்டிப்பாக முழு மனசோட நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால முழு மனசோட நம்பிக்கையோடு செஞ்சு எல்லாருமே நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலோட மெயில் ஐடியிலையோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லையோ எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களில் நான் தரேன். நன்றி, வணக்கம்.